வணக்கம் மக்களே. செப்டம்பர் 10ஆம் தேதிக்கான இண்டெக்ஸ் நிஃப்டியிலேருந்து மற்ற மார்க்கெட் அப்டேட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு ஹால்ட் போட்டிருக்காரு. அந்த ஹால்ட் வந்து நம்ம ஏற்கனவே இன்னைக்கு வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்னா 24,900ன்றது ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஹை வந்து 24,891 வரைக்கும் போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் கரெக்டாக அந்த ரீஜனில் திரும்பிட்டாரு. சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியாவுக்குள்ளே வரவே இல்லை அவர். ரைட். ஸோ ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சைமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளில் ஏதோ ஒரு பக்கம் உடைக்கணும். இன்னைக்கு மேலே போனதும் அது வந்து அப்போர்டுக்கான சிக்னல் இல்லை அது. ஏன்னா இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. மேபி யூஎஸோட அந்த நான் ஃபார்ம் பேரோல் ஒன்று இருக்கும், அது மந்த்லி ரிப்போர்ட் வரும், இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நியூஸாக கூட இருக்கலாம், தெரியல. ஸோ அடுத்து நம்மளோட அண்ணாச்சி பேங்க் நிஃப்டி ரெண்டு பக்கமே போகல, மேலேயும் போகல கீழேயும் வரல, அப்படியே அந்த ஏரியாலே கன்சல்டேட் ஆகி நின்றுட்டாரு. பட் சம்வாட் குட். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 54,100க்கு மேலே நிற்கணும்னு, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருக்காரு. அதனால இதில் ஒரு சின்ன ஸ்லைட்டாக ஒரு பாசிட்டிவ் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் அது உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆட்டோ செக்டார் என்னன்னா, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, நல்ல ஓவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நல்ல ஹைக்கு போயிட்டாரு. ஸோ நாளைக்கு இப்போ இன்னைக்கு ஹால்ட் போட்டிருக்காரு. நாளைக்கு சப்போஸ் இது கேப் அப்பாக இருந்துச்சுன்னா, ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். மார்க்கெட் சென்டிமெண்ட் கேப் அப்பாக இருந்தால் 27,000 அந்த 600 to 700 வந்து ரீச் ஆகலாம். ஒருவேளை நாளைக்கு 27,000க்கு கீழே க்ளோஸ் ஆனார்னா கன்ஃபார்மாக 26,320 வரைக்கும் வருவார். ஸோ இது வந்து அது ப்ராஃபிட் புக்கிங் வந்து தான் ஆகும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டே இருக்க முடியாது. இப்போ இந்த ஏரியாவில் பாருங்கள், இவ்வளோ தூரம் மேலே போச்சு, அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு தான் மேலே போக முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போது மேலே போயிருக்காரு. ஸோ வீக்லி ரெசிஸ்டன்ஸும் அங்கே தான் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே ஸ்டாக்ஸில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், M&M என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிருந்தார். அது இப்போ தான் ஞாபகம் வருது, அதையும் பார்த்துடலாம். M&M வந்து அவரை புக் பண்ண சொன்ன ஏரியா வந்து 748க்கு கீழே க்ளோஸ் பண்ணிடுங்க சார்னு சொல்லியிருந்தேன். சார் வந்து 748 போகல. ஸோ அவர் அந்த கமெண்ட்டில் கேட்டவருக்காக சொல்கிறேன். இப்பொழுதுக்கு வந்து 3,670 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க சார். நாளைக்கு ஓப்பன் டவுன் ஆச்சுனாலும் அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருங்க. ஓப்பன் அப்போ இருந்தால் நீங்கள் ஃபர்தராக வந்து அந்த 748 760 அந்த ரேஞ்சில் கூட கொடுத்துடலாம். ஒரு ட்ரையலிங் ஸ்டாப் லாஸை மேனேஜ் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டில் கேட்டதுனால சொல்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஐடி அண்ணாச்சி வீக்காக இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்களா, சல்லுன்னு தூக்கிட்டார் அவர். என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து போட்டிருந்தார். நம்ம எஃப்எம்சிஜியில் சொல்லியிருந்தோம், பெருசாக அடிக்க போகுது சார், அது வந்து எல்லா ஸ்டாக்கும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ரிசல்ட் பேஸ் பண்ணி ஐடிசியோ ஹெச்யூஎலோ ஒரு பெருசாக ஒரு 5-10% மாதிரி இறங்கிட்டா வெயிட்டேஜ் காரணத்தினால மொத்த இண்டெக்ஸை இறக்கி விட்டுருணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு இன்ஃபி மட்டும்தான் இன்னைக்கு அடித்து மேலே தூக்குனதுனால, இவர் வேறையா அடித்து மேலே தூக்குனதுனால இண்டெக்ஸை இன்னைக்கு தூக்கியிருக்காரு. நம்ம என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்னா 35,350 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஹை வந்து 35,305 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கார். நாளைக்கு ஒருவேளை ஓப்பன் ஹையாக இருந்தாலும் அதுக்கப்புறமா செல்லிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்ஃபோசிஸ் வந்து அதே தான். இன்ஃபி வந்து என்ன கண்டிஷனில் இருக்காருன்னா, நல்லா தூக்கிட்டாரு. நாளைக்கு க்ளோஸ் வந்து அவர் வந்து 1,513க்கு மேலே க்ளோஸ் ஆனார், 1,515க்கு மேலே க்ளோஸ் ஆனாருன்னா இன்ஃபி மறுபடியும் ஒரு ரேலி போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வழக்கமாக இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே போவாங்க. ஸோ நாளைக்கு மேலே ரேலி போச்சுன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஐடி இண்டெக்ஸும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது.
அப்புறம் வழக்கம் போல் எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி அவ்வளோதான். அது அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கார். இன்னும் மேலேயும் போல கீழே வரல. இது சும்மா ஒரு சின்ன கன்சல்டேஷன் 0.5% மேலே அப்படின்னாலும் இது ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. எல்லா இடத்துலையுமே கன்சல்டேஷன் இருக்குது. ஸோ நாளைக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடக்கலாம். பெருசானா ரொம்ப பெருசாக இல்லை, ஏதோ ஒரு சைடு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அதுவும் இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த வீக்லி க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். இது தவிர அந்த ஆர்பிஎல் பேங்க்கை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் வீடியோவாக பண்ணி போடுறேன். அது நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போடுறப்ப சொல்கிறேன். அப்புறம் வழக்கம் போல் டிக்ளரேஷன், இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொடுத்தாகணும். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான். சரி, இதை பார்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களை. 10 செப்டம்பருக்கான இது முடிஞ்சது. 11 எப்படி இருக்குன்னு நாளைக்கு பார்த்துக்கலாம்.